கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் லூக்கா 5வது அதிகாரத்தில் கூட நம்ம 4 பார்க்கும் பொழுது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கன்னு சொல்கிறார். அப்போ ராம் முழுதும் கஷ்டப்படுறாங்க. சீமோன் பேதுரும் ராம் முழுதும் வலையை போடுறாங்க, மீன் கிடைக்கவே இல்லை. எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, மீன் கிடைக்கல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கன்றார். அப்போ தான் சீமோன் சொல்கிறாரு, நாங்கள் நைட்டெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் நீங்கள் சொல்கிறனால நான் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நான் போடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வலையை போடுறார். அப்போது ஏற்கனவே மீன் பிடிச்சுன்னு தான் இருந்தார். பேதர் மீன் பிடிச்சவர் தான். ஆனால் அவர் எங்கெங்கே பிடிக்கணும் எங்கெங்கே போடணும்னு தெரியும் அவருக்கு. பட் அவர் அவ்வளோ பிரயாசப்பட்டு கூட அவரால் அந்த மீன் கிடைக்கல. நான் முழுது கஷ்டப்பட்டு கூட அந்த மீன் பிடிக்க முடியல. நான் ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போடும்போது வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன்களை பிடிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போட்டனால தான் வெறுமையான அந்த பேதுரோட வாழ்க்கையில் அந்த படகு கர்த்தர் நிரப்புறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மாறணும், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் மாறணும், தரித்திரங்கள் மாறணும்னா, நம்முடைய படகை நிரம்பணும்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வெறுமையான வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றும். நம்ம வாழ்க்கையில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதில் நம்ம உண்மையாக இருக்கும், எதில் நம்ம குறைவாக இருக்கும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எந்த வார்த்தை ஆண்டருக்கு பிரியமில்லாமல் நம்ம செய்கிறோம், எதில் நம்ம உண்மை இல்லாமல் இருக்கிறோம், ஜபத்தில் உண்மை இல்லாமல் இருக்குமா, வேத வாசிப்பில் உண்மை இல்லாமல் இருக்குமா, எந்தெந்த காரியத்தில் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம். அப்போ ஆண்டவர் வைத்திருக்க நன்மைகளை ஏன் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல? நம்மை ஆராய்ந்து பார்த்து அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கூட அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கலாம். நடக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து பேதர் வலையை போடும் பொழுது வலை கிழித்தக்கதான மீன்களை கொடுத்தது போல அதனால் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கொடுங்க. உண்மையாக இருக்க, எல்லாவற்றும் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. அப்போ நாங்கள் எதில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை ஒப்பு கொடுத்து தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.